லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது வைஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆவாங்க. போய் மீட் பண்ணதும் சரி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த தம்போலான்னு சொல்லிட்டு ஒரு கேம் வச்சாங்க. அதுல ஆக்சுவலா நான் ஜெயிக்கல. ஆனா வந்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, லக்கி டிராப்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல எல்லாத்தோட பேரை எழுதி புள்ளி எடுத்தாங்க. அதுல 3 பார்த்தீங்கன்னா, என் பேர் தான் வந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுத்திருந்தாங்க. அப்பாக்கா அம்மாக்கா? அம்மாக்கு. தங்கமா. அது பேக் மாதிரி இருந்தா சொன்னதுல. என்னடி இது? அது பாஸ்கெட் மாதிரி ஏதோ நினைச்சு. என்னன்னு தெரியல. என்னடி இது? அதான் எனக்கு தெரியல. நானே என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இது? இப்படி கட்டி ட்ரே வாட்ட வச்சுக்கிறதாட்டு இருக்குது. பையன் வெறிக்க பாக்குது. என்ன இது அப்படிங்கிற மாதிரி முட்டை முட்டையா போட்டுருக்குது. மஞ்சள் கலரா வேற இருக்குது. என் பையனுக்கு பிடிச்ச கலர் வேற. ஆமாண்டா. இது என்னது? கோழி குஞ்சு முட்டைக்குள்ள இருந்து வருதுடா. ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கு. இதுல வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம். பேர் என்ன? உன்னோட ஃப்ளாஸ்க்கு, பால் பாட்டிலு, பால் பவுடரு எல்லாம் வரிசையா வச்சுக்கலாம். சரியா? இது மாதிரி வெடிக்க பாக்குது. இது என்ன இது அப்படிங்கிறது. ஜோத்பூர்ல பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு பேக்கரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கேக் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. இந்த பேக்கரியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் வாங்கிட்டு வந்தாரு கேக்கு. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேக் வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல. காஃபி கேக். ஆமா, காஃபி டேஸ்ட்ல இருக்குது. அவ்வளவுதான். காஃபி கேக்குன்னு வச்சா வந்து 30 ரூபாய்க்கு விற்கும். சாப்பிட்டுன்னு வச்சோம்னா 75 ரூபாய்க்கு விற்கலாம். அதனால இது பேர் கேஃபிச்சினோ கேக். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா. வாய் ஊறுதா கொஞ்சம்